நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் குவாலிட்டிங்க. அருமையான மடிசெட்டு, தலைச்சனிக்கே நல்ல கரவத்திறன் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. பியூர் ஜெர்சிங்க, கம்மி பட்ஜெட் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. 9 மாத சினையாக இருக்கக்கூடிய கிடாரி, இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் எடுத்துக்குங்க. அருமையான மடிசெட்டு, நல்ல காம்போலங்க, பியூர் ஜெர்சின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டம் காரியாபட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஒரு 12-13 லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம். நல்ல காம்போலம், மடிக்கூச்சம் இல்லாத கிடாரிங்க. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரி, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கு நல்ல பேக் வெயிட்டில் வேற மாதிரி தரத்தில் இருக்குதுங்க. கிடாரிக்கு நெத்தி சுழி ஆகட்டும் முதுகு சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழியில் எதுவுமே இல்லை. நேரில் வாங்க, வந்து பாருங்க, செக் பண்ணுங்க. பால் தார அருமையாக அமைஞ்சிருக்குது. நல்ல காம்போலங்க, ஒவ்வொரு காம்பும் அரை அடி ஏப்பில் அருமையாக இருக்குது பாருங்க. நல்லா கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல மடிசட்டோடு இருக்குதுங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்லா பொறுமையான குணம், கட்டுத்துறைக்கு ஏற்ற கிடாரிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல தரமான கிடாரிங்க. நல்ல சைனிங்காக இருக்குது. நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. ஒரு 12-13 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தலைச்சனுக்கு நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். தாய் அந்த வர்க்கத்தை சார்ந்ததுனால அருமையான கிடாரிங்க. நல்ல லட்சணமான கிடாரி. காம்போலம் பாரு, அருமையான காம்போலம், நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. 2 பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க.